டேய் இலே நான் ஒரே ஒரு பணியாரம் எடுத்துக்கிட்டேமாடா. தின்னு சிவபாலா அண்ணா உனக்கு ஒண்ணு வேணுமால? ஆமாண்ணா, கார பணியாரம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுண்ணே. இந்தா வரேன். தம்பி இல்லாதடா இந்தால சூப்பர் சூப்பர். அக்கா, ஆஹா, என்ன படியாரோ. இந்த சட்னியை தொட்டு சாப்பிடுற சுள்ளுன்னு பிரமாதமா இருக்குல்ல. என்ன பணியாரம் வெளியில இம்புட்டு முறுமுறுன்னு இருக்க. நான் அப்படி சாப்பிட்டதே இல்ல. பிரமாதம். ரசமாவே நல்லா இருக்காப்பா. பிரமாதம் சூப்பர். இந்த பணியாரம் வச்ச கைக்கு செம்புல வளையலே போடலாம். அம்புட்டு பிரமாதம். அப்ப கூட தங்க வளையல் போடணும்னு உன்னால ஒரு பேச்சு கூட சொல்ல முடியாதுல்ல அண்ணே. சூப்பர். இது யார் சுட்டதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லட்டுமா? இல்ல கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு கடலை, அப்புறம் சொல்லிக்கலாம். நெஞ்சாப்புல்ல அந்த மனத்தை பார்த்தே யார் இதை செஞ்சதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அதை நான் சொல்ல மாட்டேன். அடியே பாஜா, ஆறு செஞ்சிருப்பா இத. தேரடி பக்கத்துல ரோடு கடை வச்சிருக்கமா அந்த பொன்னம்மா பாட்டி, அந்த கேள்விதானே செஞ்சிருக்கும் இத. சூப்பர். அப்பா இது எங்க மைனி செஞ்சு கொடுத்த பணியாரம்பா. நல்லா இருக்கா? சாப்பிடுங்க, சட்னி போட்டுக்கோங்க. முத்துப்பாண்டி நிஜமா வெல்ல. ஆமா, அவதான் எனக்காக சுட்டு ஸ்டேஷன்ல கொண்டாந்து கொடுத்தா. நாசமா போச்சு. இல்ல முத்துப்பாண்டி, இத நீ என்கிட்ட கொடுப்பேன்னு அவட்ட சொன்னியா? ஐயோ, அவ எனக்கு வெறும் பணியாரம் மட்டும் கொடுத்தாளா, இல்ல அதுல ஏதாவது பாசானத்தை கலந்து கொடுத்தாளான்னு தெரியல. ஐயோ என்னது? ஐயோ, இது அந்த நசுக்கி சுட்டுதுன்னா என் கையால தொட்டிருக்க கூட மாட்டேனே. அக்கா, மவுத்துக்குள்ள ஏதோ சவுண்டு வர மாதிரி தெரியுதுக்கா. அந்த சவுண்டு அப்படியே வாயில எதிர்த்து. அதெல்லாம் இருக்காதுல, முழுங்கிட்டேனேல. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. என்னம்மா, அதுக்குள்ள உனக்கு தகவல் வந்துருச்சா? கேட்டி, இவ எதுக்கிட்ட இப்படி பண்ணுதா? இந்த வீட்ல வந்து அவளுக்கு வாழ பிடிக்கலையா, இல்ல என்னையும் என் புள்ளையும் பிரிக்க பாக்குதாளா? அம்மா, அவ மனசு பூரா பாண்டிதாமா இருக்கான். அதை விட அதிகமா அவ சண்முகம் மேல பாசம் வச்சிருக்கான். இப்ப பிரச்சனையே அதான். கேட்டி, என்னடி சொல்லுத? அவ மனச மாத்த முடியுமா முடியாதா? எல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. அவ மனச நான் மாத்துறேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. கேட்டி, உன்னால முடியுமா? அவளை நீ கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டா கூட போதும். நீ எதுக்கிட்டு இந்த வீட்ல இருக்க? உன் புருஷன் வீட்டுக்கு போன 4 தடவை நீ சொன்னா 5வது தடவை அவளே பேக தூக்கிக்கிட்டு இங்க வந்துருவா. அவ்ளோ நேரடியா சொல்ல முடியாதுமா. சும்மாவே இந்த சண்முகம் ஆடுவான். இப்படியே பேசுறேன்னு தெரிஞ்சா தலையை விரிச்சு போட்டு ஆடுவான். ஆனா ஒண்ணுமா, நிச்சயமா அவ மனச மாத்தி அவளை நம்ம வீட்டுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். போதுமா? நீ கொஞ்சம் நிம்மதியா இருமா. சரி. இப்ப என்னதுக்கு ஆளாளுக்கு இப்படி ஆடிட்டு இருக்கீங்க? ஏய் இசக்கி, ரத்தாத பைத்தியம்னா நீயும் ஏண்டி அதே மாதிரி பண்ணிட்டு இருக்க? இது என்ன லாட்ஜா இல்ல ஹாஸ்டலா? தங்கறதுக்கு பணம் தரீங்க. இது உங்க வீடுடி. நீங்க பிறந்த வீடு, உங்களுக்கு உரிமையான வீடு. என்ன நடந்தாலும்
உங்களை தாங்கிக்கிற தாய் வீடு. தாய் மடியில தூங்கவும் தாய் கையால சாப்பிடறதுக்கும் யாராவது பணம் கொடுப்பாங்களா? எசக்கி வேண்டாம், வீணா என் கோவத்தை கலப்பாத. சொன்னா கேளு, மரியாதைய வளையல கையில போடு. என்ன புரிஞ்சுக்க மாட்டியட்டி? ரத்னக்கா வேலை பாக்குதா, வீரா வேலைக்கு போகுதா? நான் தான் சும்மா இருக்கேன். நானும் ஏதாச்சும் பண்ணணும்ல. அப்படின்னு வந்து யாரடி கேட்டாங்க உன்கிட்ட? புரிஞ்சுக்கோடி, நீங்க எல்லாரும் இந்த வீட்டு பொண்ணுங்க தான். பிறந்த வீட்டுல வந்து இருக்க எவ்வளவு காசு கொடுத்தீங்க, அது யாரா இருந்தாலும் தொலைச்சிருவேன் பாத்துக்கோங்க. முதல்ல இந்த வளையல போடுறீன்னு சொல்றேன்ல. இது எப்பவுமே உன் கையில தான் இருக்கணும். என்ன பாக்குறீங்க? போய் தூங்குங்க, போங்க.